இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது, அதிலே தொடர்புடையவனாயிருக்கிறேன். ஆவிக்குரிய பிரமாணம்ன்றது என்னன்னா உலகத்தின் பிரமாணம் மாதிரி கிடையாது. உலகத்தில் என்னது, எது நடக்கணுமோ அது நடக்கும், எது நடக்காதோ அது நடக்காது. இது உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்லலாம், நடக்காதது கூட நடக்கும், வராதது கூட வரும், முடியாதது கூட முடியும். பிகாஸ் ஐ பிலாங் டு த ஸ்பிரிச்சுவல் கிங்டம். நான் உண்டாக்கப்பட்ட உலகத்தை சேர்ந்தவன் மாத்திரமல்ல, உலகத்தை உண்டாக்கின உலகத்தோடு நான் சேர்ந்தவனாக இருக்கிறேன். ஐ பிலாங் டு, ஆமென், இன் a spiritual kingdom. நான் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்துக்கு உரியவன் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது, அதிலே தொடர்புடையவனாக இருக்கிறேன் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. கிறிஸ்மஸே என்னது? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? டிசம்பர் மந்த்ன்றது என்னது? உலக சரித்திரத்தில் நடக்காத ஒன்று நடந்தது, அதுதான் கிறிஸ்மஸ். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் மட்டுமே ஒரு கரு உருவாகும், ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் இங்கு ஒரு ஆணின் உதவியின்றி பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். ஆமென். நான் சொல்றேன், இந்த மாதம் கூட இது இருந்தால் தான் நடக்கும்ன்றதுக்கு பாருங்க, அதெல்லாம் உடைச்சி அது இல்லாமலேயே பரிசுத்த ஆவியினாலே, தேவ ஆவியினால் நடப்பிக்க வேண்டியதை அவர் நடப்பித்து முடிப்பார். ஆமென். மனிதனால் இது கூடாதது தான். நீ அவனையே ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? தேவனால் எல்லாம் கூடும். தூதன் சொல்றான், உன்னதமானவருடைய பலன் உன் மேல நிழலிடும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வருவார். ஆமென். இது எப்படி நடக்கும்? இதெல்லாம் நான் பார்க்க முடியுமா? இதெல்லாம் என் வாழ்க்கையில உண்டாக முடியுமா? நான் சொல்றேன், உண்டாக்கினவர் வந்தால் உண்டாக முடியும். மறுபடியும் சொல்றேன், உண்டாக்கினவர் வந்தால் உண்டாக முடியும், உண்டாகாததும் உண்டாகும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமே. சகரியாவும் கேட்குறான், எனக்கு முதிர் வயதாயிடுச்சு, உள்ள பிறக்கும் சொல்றீரு, எப்படி பிறக்கும் அப்படின்றான். எப்படி ஆகும் அப்படின்றான். அவனும் அதே மைண்ட் செட்டில் தான் வருகிறான். எப்படி இது நடக்கும், எப்படி இது உண்டாகும் அப்படின்ற மாதிரி தான் அவனும் என்ன பண்ணுறான், கேட்குறான். ஆனால் பாருங்க, பதில் வருது. முதிர் வயதில் கூட அவன் வாழ்க்கையில் தேவன் செய்யணுன்றது என்ன பண்ணுறாரு, அழகா செஞ்சு முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை செய்ய ஏஜோ காலங்களோ கிடையாது அப்படின்றதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது.